ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் ஹெல்த்தியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மூங்கில் அரிசி கஞ்சி தான் செய்ய போகிறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. 1 கப் மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காமல். இப்போ இந்த அரைச்ச அரிசியை ஊறின தண்ணியிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அரிசி ஊறின தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதுலேயே அரைச்ச விழுதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கஞ்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாம். காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இதில் வெங்காயம், ஒரு வெங்காயம், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம், இதை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். இது எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய், அதனால சீக்கிரமாகவே வெந்துடும். இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கஞ்சி வச்சு பாருங்கள். மூங்கில் அரிசியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ கஞ்சி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் டக்குன்னு கஞ்சி வைக்கிற மாதிரி இருந்தால் அரிசியை வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அப்படி செய்கிறப்ப ஊற வைக்க வேணாம். நம்ம கஞ்சியை உடனே வச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கஞ்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,